நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் ரயில்வே மேம்பால பணியின் போது பொக்லைன் இயந்திரம் கவிழ்ந்து இளைஞர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் கண்ணன் விவரிக்கலாம். வணக்கம் கண்ணன், உயிரிழந்த அந்த இளைஞர் யார்? அவரது உடல் தற்போது எங்கு வைக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம். அதாவது நெல்லை மாவட்டம் சேரன்மாதேவி சத்தியமூர்த்தி காலனி பகுதியில் ரயில்வே மேம்பால பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த பணியில் நெல்லை மாவட்டம் மூளைக்கரைப்பட்டி அருகே உள்ள கடம்பன்குளம் பகுதியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் மகன் மகேந்திரன் என்பவர் அந்த பொக்லைன் இயந்திரம் வைத்துக் கொண்டு அந்த ரயில்வே மேம்பாலத்தில் உயரமான பகுதியில் உள்ள அந்த மணல்களை அப்புறப்படுத்தும் பணியில் இன்று மதிய அளவில் ஈடுபட்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அந்த மணல்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென நிலை தடுமாறி அந்த பொக்லைன் இயந்திரமானது சரிந்து செங்குத்தாக தவறி கீழே விழுந்துள்ளது. இதில் பொக்லைன் இயந்திரத்துக்கு அடியில் சிக்கி சம்பவ இடத்திலேயே மகேந்திரன் துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார். உடனடியாக இது குறித்து தகவல் அறிந்த சேரன் மகாதேவி போலீசார் மற்றும் சேரன் மகாதேவி தீயணைப்பு துறையினர் மற்றொரு பொக்லைன் இயந்திரம் உதவியுடன் இறந்து கிடந்த மகேந்திரன் சடலத்தை மீட்டனர். தொடர்ந்து அந்த சடலத்தை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக நெல்லை அரசு மருத்துவமனைக்கு தற்போது அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதாவது ரயில்வே மேம்பாலம் பணியின் போது பொக்லைன் விழுந்து வாலிபர் இறந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி கண்ணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.